வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம், என்ன லன்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்து எலுமிச்சை பழம் விட்டு இந்த மாதிரி பன்னீரை ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ண வச்சுட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பன்னீர் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். கடையில் நம்ம பன்னீர் ரெடிமேடாக வாங்குறத விட வீட்டில் பண்ணால் அவ்வளோ நல்லாவும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக பன்னீரை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராகியில் கூழ் தான் நான் இன்றைக்கி குடிக்க போகிறேன். ஸோ கூழை நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உப்பு மோர் போட்டு நல்லா சாப்பிட போகிறேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பாரும் இன்றைக்கி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், இட்லி சாம்பார் மாதிரி செஞ்சாச்சு. அவ்வளோதான். கூழ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த கூழ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப சத்தான கூழ் கூட. சரிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம வச்ச பன்னீரை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணலான்ட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி போட்டுட்டு பன்னீரையும் அதில் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். சரி வாழைத்தண்டு இருந்தது. இந்த மாதிரி வீக்கெண்டில் தான் வாழைத்தண்டுலாம் பண்ண முடியும்ட்டு வாழைத்தண்டை எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு மட்டும் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். பூசணிக்காய் இருந்தது. பூசணிக்காவும் உப்பருப்பு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். குழம்பு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பூசணிக்காய், கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம் பருப்பு அதையும் குக்கரில் வேக வச்சுட்டேன். சத்தான கருவேப்பிலை துவையல் பண்ணலான்ட்டு கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடயே இஞ்சியையும் பூண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானல்லையே கருவேப்பிலையையும் போட்டுடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளேயே நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு எல்லாம் நல்லா வறுத்துப்பட்டவுடனே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை கொஞ்சம் போட்டு அந்த சூடுலேயே வறுத்து எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஆறிடட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா கல்லுப்பையும் போட்டு தண்ணி விட்டு நல்ல ஒரு துவையல் மாதிரி அரைச்சிக்கிட்டு கடுகு மட்டும் தாளித்து போட்டோம் அப்படின்னா சூப்பரான சத்தான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடும். நல்லா சுட சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இந்த துவையல் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் இன்றைக்கி கூட்டுக்கு தேங்காய், மிளகு, ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் போட்டுட்டு நல்லா ஒரு நம்மக்கிட்ட பருப்பு பொடி இருக்கும்ல அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கன்சிஸ்டன்சியை நல்லா திக்காக அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. ஒரு பேனில் கடுகு, ஜீரகம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கட்டும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இதில் விட்டுடுங்க. அப்புறம் தேவைக்கு ஏற்ப தண்ணி விட்டுடுங்க. புளி தண்ணி திக்காக கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியும் இதில் விட்டுடலாம். உப்பு, மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் அந்த முப்பருப்பு சூப்பராக குக்கரில் வெந்துடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட குழிக்கரண்டி இருக்கும்ல அதை வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அதையும் இது கூட போட்டு விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஏற்கனவே பூசணிக்காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். நமக்கு எப்படி உப்பு வேணுமோ போட்டு கரெக்டான தேவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு இறக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு அந்த கொதிக்கும் ஆஃப் பண்ணுற டைமில் நெய் விடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதையும் அதே மாதிரி சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா செம்ம எம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபட்டாஃபட் ரசம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு சிம்பிள் மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா அது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டிட்டு தக்காளியையும் போட்டுட்டு தேவைக்கு ஏற்ப தண்ணியும் விட்டுட்டு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து ஒரு நுரை வரும்போது கொத்தமல்லி கருவேப்பிலையை
போட்டுட்டு இறக்கிடுவோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ரசம். அவ்வளோ நல்லாயிருக்கும். தக்காளி பழத்தை சம்டைம்ஸ் நம்ம அப்படியே போட்டோம்னா பசங்கள்லாம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி போட்டோம் அப்படின்னா அழகாக சத்தான ரசமும் நம்மளுக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, ஜீரகமும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க வாசனைக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு தாளித்து இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு போட்டுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுட்டு இந்த வச்சுருக்கோம்ல இந்த பன்னீரை மேரினேட் பண்ணி அதையும் இதில் போட்டுட்டு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குல்ல கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் வாழைத்தண்டும் எனக்கு நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த வேக வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டையும் நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும்தான் நான் போட போகிறேன். ஸோ ஒரு 5 காஞ்ச மிளகாவும் மட்டும் வந்து கிள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வாழைத்தண்டு. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அவ்வளோதான். மாம்பழத்தையும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக மாம்பழத்தை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எனக்கு ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். லஞ்சுக்கும் வந்து ஃபுல் ஃபேமிலியோடு உட்காந்துக்கிட்டு அழகாக வந்து சாப்பிட்டோம். சத்தான பொருட்களை நம்ம வீட்டிலையே பண்ணி பசங்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு, ஹஸ்பண்டுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு எப்போவுமே போல உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. டேக் கேர். பபாய். வணக்கம்.